ChatGPTயோட பார்ட் 1 பார்க்காதவங்க முதல்ல அது பார்த்துக்கிட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூஸ் புரியும். ஆனால் நான் எங்கே போகணுன்னு சூஸ் பண்ணிட்டு எனக்கு கிளியராக தெரியல. ஓகே, நான் அதை கூட அதே இதை யூஸிங் போட்டு என் மேப்பு யூஸ்ஃபுல் போட்டேன், என் ஜிம் ட்ரைனர் ஹெல்ப் போட்டேன். நான் சொன்னேன் திஸ் இஸ் கரெக்ட். நான் என்ன கேட்டேன், பட் people have a brain, so everyone use brain, so you not anymore போட்டேன். அது என்ன போட்டு அது என்ன போட்டுச்சுன்னா, everyone has a brain and can think for themselves, that what makes a human powerful, but they will still fit போட்டு அது ஒரு ஆன்சர் கொடுத்துச்சு. இங்கே என்ன கேட்டிருக்குன்னா, லைக் யூ கேன் திங்க் ஐ ஜஸ்ட் மேக் எ ஃபாஸ்டர், லைக் ஹெல்பிங் ஃபார் ஃபைண்டிங் ஆன்சர் ஆர்கனைஸ் த்ரூ அவர் எக்ஸ்பிளைன் சம்திங் திங். அது என்ன சொல்லிருக்கு, லைக் ஹெல்பிங் யூ ஃபைண்ட் ஆன்சர். நான் கேட்குறதுக்கு அது வந்து ஆன்சர் சொல்லுவது எனக்கு போட்டுக்கு. நான் அதை வச்சு அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டேன். You say you can think I just make fast, like helping you find answer or find எனக்கு இந்த like helping you find answer. You have the creativity, I can help போட்டுக்கண்ணா. கீழே என்ன கேட்டேன், அது இவ்வளோ அது அந்த யூஸேன் டைப் பண்ணிக்கலாம். அதுலேருந்து கீழே வரைக்கும் அது கேட்ட ஆன்சரு. நான் அதுக்கு என்ன டைப் ஐ அக்செப்ட் எபோவ் பாயிண்ட்ஸ்னு போட்டுட்டு நான் ஒன்று கேட்டேன். அது என்ன சொல்லுது, நம்ம கேட்குற கேள்விக்கு அது வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணி சொல்லுது. நான் ஒன்று கேட்டேன், ஐ ஆஸ்க் கொஸ்டின் ஆன்சர் மீ. த கொஸ்டின் இஸ் டுமாரோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட். ஆன்சர் மீ. யூ நாட் சே த கரெக்ட் ஆன்சர், யூ ஆர் நாட் ஒருத்தன்னு ஒரு போட்டேன். அதுக்கு என்ன பண்ணிச்சு, நிஃப்டி 50யோட டுமாரோ, அதாவது மே மாதம் 1 2025 அதோட கரண்ட் ட்ரெண்டு, சப்போர்ட் லெவலு அதெல்லாம் கொடுத்துருக்கு, ரெசிஸ்டன்ட் லெவல் கொடுத்துட்டு டெக்னிக் இண்டிகேட்டர் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து பையிங் சிக்னல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் மே 1 2025 சப்போர்ட் லெவலு ரெசிஸ்டன்ஸ்